ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன ரஞ்சித் ப்ரோ, காமெடி பண்ணலாமா? பெரிய மனுஷன் உட்காந்து மேடையில உட்காந்துக்கிட்டு ஓங்கி குத்துரும் போல இருக்குன்னு ஏதாவது சொல்லிட போறோம். சோ இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன்னு கேட்டீங்கன்னா, அதாவது விநாயகர் சதுர்த்தியுடைய அந்த ஃபங்க்ஷன் இருக்கு, இந்து மொழி நடத்தக்கூடிய அந்த ஃபங்க்ஷன்ல நடிகர் ரஞ்சித் கலந்துக்கிட்டு பேசும்போது விஜய் அவர்களை குறிப்பிட்டு ரொம்ப தரைக்குறைவா அநாகரிகமா விமர்சனம் பண்றாரு. அதுல என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, அதாவது அன்னைக்கு மாநில பேசும்போது விஜய் சொல்றாரு, அதாவது அமெரிக்காவை வியந்து பார்க்கக்கூடிய நம்முடைய பாரத பிரதமர் மோடியை பார்த்து சொடக்கு போட்டு மோடிஜி, மிஸ்டர் மோடிஜி அப்படிங்காரு. என்ன அறிவு இருக்கு? அறிவு இருக்கானுக்கலாம். அது மட்டும் இல்லாம முதல்வரை பார்த்து அங்கிள்னு சொல்றாரு. ஆனா அறிவு கிட்ட நான் அறிவு இல்லாம பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு இந்த பார்க்கும்போது எனக்கு ஆத்திரம் வருது. ஓங்கி குத்தணும் போல இருக்கு. சோ எல்லாரும் இதுக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஓட்டு போடும்போது ஓங்கி ஓங்கி குத்துங்க அப்படிங்கிறது. இதை பார்க்கும்போது அப்படி என்னையா விஜய் வந்து பாத்தீங்கன்னா தவறா பேசிட்டாரு. இல்ல எல்லாரும் ஒட்டு மொத்தமா வரிஞ்சு கட்டிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கூச்சம் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா அறிவு இருக்கா, ஒரு மேடை நாரி இருக்கா, எப்படி வந்து முதல்வர் பேசலாம் அப்படின்னு வாரீங்களே. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அப்ப இது இவ்வளவு நாளா, அதாவது நான் இன்னைக்கு இவ்வளவுக்குள்ள ரோசப்பட்டு வரக்கூடிய ரஞ்சித் நான் கேட்கிறேன், திமுக சைட்ல இருந்து இந்த மோடி அவர்களை என்னென்ன மாதிரிலாம் வசப்பட்டிருக்கானுங்க பெரிய பெரிய அந்த கட்சியில உள்ளவங்க எல்லாம். சோ அப்பெல்லாம் இவ்வளவுக்குள்ள ரோசப்பட்டு இவ்வளவுக்குள்ள தகவல் நடத்தலையே. இன்னைக்கு நம்ம ஒட்டுமொத்தமா சேர்ந்துட்டு விஜய் அவர்களுக்கு எதிராக வாரீங்க. யோ அப்படி என்னையா நான் அநாகரிகமா கேட்டாரு. இப்போ நான் சொல்றேன், நானுமே பாத்தீங்கன்னா ஒரு இந்து தான். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல மத்திய அரசுல காங்கிரஸ் உடையும் பிஜேபி தான் பிடிக்கும். மோடி எல்லாம் பிடிக்கும். ஏன்னா நம்ம நாட்டுடைய வல்லரசு வந்து கட்டமைச்சு ஒரு இதா கொண்டு போறல. இப்போ தளபதி விஜய் பாத்தீங்கன்னா பிஜேபி மோடிக்கு வந்து அகேன்ஸ்டா கொள்கையை எதிர்த்து சொல்லிட்டாரு. நம்மளுக்கு விஜய் பிடிக்கும், விஜய் நான் சப்போர்ட் பண்றோம் தான். ஆனா ஒட்டுமொத்தமா அது வந்து, அதாவது எல்லா விஷயத்திலும் நம்ம வந்து மோடியை வந்து எதுக்குன்னு அவசியம் கிடையாது. எனக்கு சில விஷயங்கள் அவங்க பண்ற நாட்டுடைய எல்லாமே எனக்கு பிடிக்கும். இருந்து நான் விஜய் ஆதரிக்கிறேன்னா சில விஷயங்கள் எனக்கு பிஜேபி கிட்ட நான் மாறுபட்டு நிக்கிறேன். அதாவது நம்முடைய மாநிலத்துக்கான உரிமை வந்து பறி போகுது. சோ அது எந்த வகையிலும் பிஜேபி இந்த மாநிலத்துக்குள்ள பெருசா வளர்த்தக்கூடாது. நாட்டுக்கு பிஜேபி தேவை, ஏன்னா அவங்களுடைய கட்டமைப்பு எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அந்த மாநிலத்துக்கு போது மாநில சுயாட்சியோட இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் வரணும்னு நான் ஆசைப்படுறேன். அந்த தெளிவு எனக்கு இருக்கு. சோ அப்படி போது விஜய் அவர்கள் எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா தரைக்குறைவால பேசலையே. இப்ப அப்படி பேசிதான் நாமளே அப்படி பேசலையே. அவர் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. விஜய் அவர்கள் பேசிட்டாரு கொந்தளிக்கலாம். ஏன் விஜய் அவர்கள் எப்படி அவரு திரும்ப திரும்ப அவர் விமர்சிக்காரு, கொள்கை எதிரி பாஜக சொல்லிட்டாரு. ஆனாலும் பேசும்போது பாருங்க, மிஸ்டர் மோடிஜி அவர்களே அப்படிதான் சொல்றாரு. இதுக்கு மேல என்ன ஒரு மரியாதையை கொடுக்கணும்னு கேக்குறேன். லூசுத்தனமா கிளம்பிட்டு இருக்கீங்க. இல்ல திமுக மாணவரே விமர்சிக்கிறான். காங்கிரஸ் அப்பெல்லாம் பொத்திக்கிட்டு இருக்கிற இவங்க ஆட்கள்லாம் விஜய் அவர்களை டார்கெட் பண்ணணுமா? இப்போ இது கூடுதலா வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் சேர்த்து வந்து கேள்வி கேட்கிறாங்க. எப்படி முதல்வரை பார்த்து அங்கிள்னு சொல்லலாம்? கேனத்தனமா தான் இருக்கு எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. இது அந்த மேடையில அனுமதிச்சு மேல அண்ணாமலை வேற உட்கார்ந்து இருக்காரு. சோ அதுல இன்னொரு சொல்றாரு, அதாவது அன்னைக்கு நீ வந்து போயிட்டு கொடிசியா அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா மோடி அவர்களை போயிட்டு பம்பிட்டு பூனை குட்டி போய் பார்த்த, இன்னைக்கு வந்து இவ்வளவுக்குள்ள மோடி சவால் விட்டு பேசுற அப்படின்ட்டு. ஐயோ என்னையா இது ஆவனா இது ரெண்டு எடுத்துக்கிறானுங்க. அதாவது ஜெயலலிதா அன்னைக்கு போயிட்டு தலையா படம் பாக்குற கை கட்டிட்டு இருந்த ஏன் கேட்கிறேன். அப்ப என்ன அவர் அரசு கட்சி ஆரம்பிச்சது ஒரு அரசியல்வாதியா? அவர் சாதாரண ஒரு நடிகர், ஒரு உச்சபட்சமான ஒரு நடிகர். தன்னுடைய படம் ஓடணும், ஓடல. ஆமா, படத்தை ஓட நடிகர்கள் என்ன கேவலம் கேட்கிறேன். அவன் அவர் எதுக்குன்னா ஒன்னே ஒண்ணு விஜய் இருக்கிறதுக்கு. நீங்க இப்ப அரசியல்வாதியா மாறினதுக்கு அப்புறம் மாத்தி மாத்தி உள்றீங்களா, பம்மிட்டு கிடைக்கல. இது கேவலம் இல்லையா? அரசு கட்சி ஆரம்பிச்சு வீரவசனம் பேசிட்டு அடுத்த நாளே மாறி போய் அவங்க கை கொடுக்கல. அப்படின்னா நீங்க கேட்கலாம், அன்னைக்கு இப்படி போனேன் இன்னைக்கு மாத்தி. சீமான் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஏன் உங்க கட்சி அண்ணாமலை என்ன யோக்கியமா? அண்ணாமலை அவர்கள் தற்கொலை சொன்னார்ல எடப்பாடி பழனிசாமியை பார்த்து, அது எவ்வளவு பெரிய அநாகரிகமான வார்த்தை. அதை பேசிட்டு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கூடயே பக்கத்துல உட்காந்து கை கொடுத்து ஒண்ணு மண்ணுமா இருக்கீங்க. இதை விட ஒரு கேவலம் ஒண்ணு இருக்கா? இல்ல அதெல்லாம் அநாகரிகத்தின் உச்சம் கிடையாது. அதெல்லாம் அநாகரிகம் கிடையாது. ஆனா விஜய் அவர்கள் அவரு எதிரியா நினைச்ச ஒரு அரசியல பண்ணிட்டு இருக்காரு. அவங்க எதிர்கட்சி சொல்லிட்டு அவங்க குறிப்பிடும் போது மிஸ்டர் மோடிஜின்னு மரியாதையா பேசுறாரு. என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுக்கு நாகரிகத்தை மட்டும் நீங்க வந்து கத்துக் கொடுக்க எவரும் பேசுறதுக்கு வராதீங்க. ஏன்னா எல்லாரையும் விட மிக உயரிய ஒரு பண்போட ஒரு நாகரிகத்தோட ஒரு அரசியல பண்ணிட்டு இருக்க ஒரே கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல விஜய் அவர்கள் மட்டும்தான். மத்த எல்லாருமே நாகரிகத்தை மீறி இருக்கீங்க. சீமான சொல்ல வேண்டாம், அண்ணாமலை எல்லாம் கேவலமா விமர்சிச்சிருக்காரு. விஜய் அவர்கள் பாத்துக்க இடுப்ப கிட்ட அரசியலுக்கு வந்தார்ல அப்படின்லாம் பேசியிருக்காரு. சோ எல்லாரையும் தற்கொலை எதுக்கு சில பத்தி பேசினது, எடப்பாடியை பத்தி துணை முதலமைச்சர் பார்த்து நீ ஒரு ஒரு சரியான ஆம்பளையா இருந்தா வாடா, நீ சொல்றா பாக்கலாம், புக்கோ பேக் முடியும் எங்க தலைவர் சொல்றா பாக்கலாம். சோ இந்த மாதிரி அநாகரிகமான பேச்சை எந்த இடத்துலயுமே தளபதி விஜய் பயன்படுத்த கிடையாது. அவருக்கு தெரியும். அவர் முதல் ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு டீசன்ட் பாலிடிக்ஸ். சோ அவர் வராரு. சோ ஆனா அவரை பிடிச்சிக்கிட்டு அவ்வளவு பேர் ஒட்டுமொத்த திமுக சைட்ல இருந்து சில பேர் வந்து கொத்தடிமைகள் என்ன. ஏன்னா இதுல ரொம்ப ஆச்சரியப்படுறதுன்னா திமுக சைட்ல இருந்து இந்த தடவை நிறைய வரல. அத சார்பு சைட்ல இருந்தா நிறைய வருது. பிஜேபி தான் அதிகமா வந்துட்டு இருக்கு. திமுக சைட்ல இருக்கிறதுக்கு கூட ஒரே ஒரு நாள் தான் கதை என்ன பார்த்த சில பேரை. அதுக்கப்புறம் அமைதியாயிட்டாங்க. அதை பத்தி பேசவே இல்லை. ஸ்டாலின் அவர்கள்ட்ட இன்னைக்கு கேக்குறாங்க, அதாவது அதை பத்தி விஜயோட அரசை பத்தி எனக்கெல்லாம் அதுக்கு பதில் சொல்ல எனக்கு அவசியம் இல்ல, நான் வந்து எல்லாத்தையும் செயல தான் காட்டும் கடந்து போறாரு. சோ அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம விஜய் பேரை சொல்லி எங்க நம்ம விஜய் வந்து பெரிய நம்ம காட்டக்கூடாது, நம்மளுக்கு எதிராக நம்ம நிர்ணயிக்க கூடாது அவங்களோட இது. சோ அப்படிதான் அவங்க அரசியல் பண்ணுவாங்க. ஆனா எனக்கு என்னன்னா பிஜேபி இதுக்கு இவ்வளவு அர்த்தம் கொடுத்து
மிஸ்டர் மோடிஜி சொன்னதை விடையும் எப்படி நீங்க முதலமைச்சரை பார்த்து நீ எப்படி வந்து பாத்தீங்கன்னா அங்கிள் சொல்லுவ? உனக்கு அறிவு இல்லையா? ஆமா, இவர் பெரிய அறிவு கொழுந்து இல்ல ரஞ்சித், அப்படியே ஓங்கி குத்தணும் போல இருக்கான். எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது என்ன ஒரு மேடையில பேசக்கூடிய பேச்சா இதெல்லாம்? மேடை நாயகனா என்னன்னே தெரியல. இவர் வந்து பேச முடியாது. அதாவது இவங்க எல்லாரும் எப்படி கட்டமைக்காங்க கேட்டீங்கன்னா, விஜய் ஏதோ ஒரு இந்து மதத்துக்கு எதிரான ஒரு மாதிரியும் அப்படி அந்த அந்த மாதிரி எல்லாம் கொண்டு போறத பார்க்கும்போது, என்னடா இது காலங்காலமா ஒரு இந்து பண்டிகை கூட வாழ்த்து சொல்லாத ஒரு முதல்வர் இங்க இருக்காரு. அதாவது மு.க.ஸ்டாலின் அவர்கள். அவர்தான் எல்லாருக்குமான தலைவர். இப்ப தமிழ்நாட்டுக்கு அதாவது நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க ஒரு இந்து பண்டிகை வாழ்த்து சொல்றதுன்னு சொல்லும் போது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனா நீங்க முதல்வரா இருக்கும்போது எல்லாருக்கும் மக்கள் சொல்லும் போது எல்லா பண்டிகையும் வாழ்த்து சொல்லி மக்கள் எல்லாம் சந்தோஷமாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலாம். ஆனா அவர் கடைசி வரைக்கும் விடாப்படியா அதுக்கெல்லாம் வாழ்த்து சொல்ல மாட்டாரு. சோ அப்போ ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு தான் அவர் இருக்காரு. சோ ஆனா அதெல்லாம் குறிப்பிட்டு யாரும் கேள்வி கேட்கறது இல்ல. ஆனா விஜய் அவர்கள் இப்ப வரைக்கும் விநாசகத்திற்கு வாழ்த்து சொல்லிட்டு இருக்காரு, கிருஷ்ணகிரி வாழ்த்து சொல்றாரு. சோ எல்லா மக்களும் எல்லா கடனும் ஒண்ணு சொல்லி அவர் வந்து கொள்கை தலைவரா பெரியார வச்சிருந்தாலும் அவர் எல்லா மக்களையும் ஒன்றாக பாக்காரு. ஆனா அவர் வந்து குறிப்பிட்ட மாத்துக்கு எதிரானவருமே கட்டமைக்கிறது. மாரிதாஸ் எல்லாம் நேற்று பேசாம பார்க்கும்போது தொடர்ந்து மாரிதாஸ் வந்து விஜய் அவர்களை கட்டமைக்கிறதே பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா கத்தோலிக்கெல்லாம் இயக்குது அவரை, அவர் கிறிஸ்டின், அவர் இந்து மதத்துக்கு எதிரானவர், RSS எதிரான. சோ அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு மதத்துக்கு எதிரான மாதிரி கட்டமைக்க முயற்சி பண்றது பாத்தீங்கன்னா ரொம்ப தற்குத்தனமா இருக்கு. ஏன்னா அவர் முதலாக பெரியார ஏத்துக்கிற போது சொல்லிட்டாருல, எனக்கு வந்து எல்லா கடவுளும் ஒண்ணுதான், எனக்கு கடவுள் மறுப்பு கொள்கை மட்டும் அவர்தான் ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு தெள்ளத்திலேயே அறிவிக்காரு. சோ அதுக்கப்புறமா அவர் வந்து அந்த இதுல கொண்டு போறீங்கன்னா சிரிப்பா இருக்கு. அப்போ உங்களுக்கு வந்து அப்படி இருக்கிறவங்க, அதாவது பாத்தீங்கன்னா திராவிட கல்வியை பயங்கரமா தூக்கி பிடிச்சிடும் கூட இவங்க வந்து சேர்த்துக்கிறாங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா. சோ அவங்களோட ஜாயின் அடிச்சுக்கிறாங்க. ஆனா விஜய்ல எல்லாருக்குமான உத்தரா வந்தாலும் அவர் வந்து பயன் பண்ணி, ஏன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாற்றமா உருவாகிறாருல, அது பிடிக்கல. இப்போ நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு பெரியார் அவர்களை பிடிக்காது. இருந்தாலும் விஜய் அவர்கள் அந்த முதல் மாட்டுல அவர் வந்து கடவுள் மறுப்பு கொள்கையை எந்த இடத்துல ஏற்க மாட்டோம் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓகே அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம விஜய் அவர்களை பிடிச்ச சில விஷயங்கள்ல நம்ம முரண்பட்டு இருந்தாலும் விஜய் அவர்கள் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் நல்லா இருக்குங்கனால நம்ம வந்து தொடர்ந்து அவர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது அவர் வந்து எல்லாருக்குமானதான ஒரு கட்டமைக்காரு, ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கோ குறிப்பிட்ட அதெல்லாம் அவர் பேசல. சில இடங்கள்ல அவர் எடுக்கிற ஸ்டாண்டை பார்க்கும்போது கரெக்டா இருக்கும். ஆனா எல்லா விஷயத்திலும் தளபதி விஜய் எடுக்கிற ஸ்டாண்ட் கரெக்டா நம்ம சொல்ல முடியாது. நம்மளுக்கு சில மாற்றங்கள் இருக்கதான் செய்யும். ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரியே ஒருத்தவங்க ஒரு அரசியல பண்ண முடியாது. நாம வெளியில இருந்து ஒரு விமர்சனம் வைக்கலாம். ஒரு சாதாரண குடிமகனா நம்ம 1008 விமர்சனங்களா ஒருத்தர் வைக்கலாம். ஆனா அந்த இடத்துல இருக்கவங்க தான் அதனுடைய இது தெரியும். சோ அவங்க அதுக்காக சில அரசியல பண்ணிதான் ஆகணும். அதனால அவங்க சில வருஷத்துல ஆனா அப்படி இருக்கும்போது கூட எந்த இடத்துலயுமே அநாகரிகமான வார்த்தையில பயன்படுத்தலையே. நீங்க அப்படி ஒரு அநாகரிகமா ஒரு கொச்சையா ஒரு அவமரியாதையான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருந்து இவங்க எல்லாம் இப்படி இவ்வளவுக்குள்ள கொந்தளிச்சு வந்தாங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. எதுக்கலாம் அதுக்காக இப்படிலாம் விமர்சனம் பண்ணலாமா அப்படின்ட்டு. மிஸ்டர் மோடிஜி அங்கிட்டேன்னு சொன்னது அவ்வளவு பெரிய குத்தமாகி போச்சு. இது கூட ஒருத்தங்க பேசல, ஒரு எதிர்கட்சியை பார்த்து பேசல விமர்சிக்கல அப்படின்னா அப்புறம் என்னையே அரசியல் பண்ண முடியும்? நான் தெரியாம இருக்கிறேன். பேசலைங்க. அவரு பேசினாருன்னா ஒரு 3 மாசத்துக்கு வந்து கதறுன்னு கதறீங்க. இதுல இந்த ரஞ்சித் பேசுறது ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன பத்தனமா இருந்துச்சு. இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தளபதியோட அந்த ரசிகர்கள் இருப்பாங்கல்ல, ரசிகர் மனப்பான்ல இருக்கக்கூடியவங்க கொடுத்தாலும் திருப்பி கொடுத்தா பயங்கரமா கமெண்ட்ல போட ஆரம்பிச்சானுங்க. அப்பவே எங்க குத்துவியா குத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு. சோ எனக்கு அப்படிதான் இருக்கு. இப்படி பேசினா இப்ப யார் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன பத்தனமா பேசுறது இந்த மாதிரி இடத்துல மேடையில பேச விட்டு அதை வேடிக்கை பார்க்கறது ரொம்ப ரொம்ப அநாகரிகம். சோ இதை பார்க்கும்போது ரொம்ப கேவலமா இருந்துச்சு. ஏன்டா இவ்வளவுக்குள்ள இறங்கிட்டாங்க அப்படின்ட்டு. இல்ல விஜயை பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்கக்கூடிய ரஞ்சித்தை பார்த்து நான் கேட்கிறேன், முதல்ல உங்களுக்கு அறிவு இருக்கா மிஸ்டர் ரஞ்சித்? இல்ல உங்களுக்கு அந்த தெளிவு இருக்கா, அரசியல் புரிதல் இருக்கா கொஞ்சமாவது? அவரு இப்ப கூட எவ்வளவு தெள்ள தெளிவா ஒரு நாகரிகம் பேசிட்டு இருக்காரு. ஆனா கொஞ்சம் கூட ஒரு அறிவே இல்லாம ஒரு பொது மேடையில வச்சுக்கிட்டு ஒரு கட்சியோட தலைவரை பார்த்துட்டு எனக்கு ஓங்கி குத்துணும் போல இருக்குன்னா அதெல்லாம் என்ன மாதிரியான பேச்சு? இதெல்லாம் ஒரு அரசியல் ஒரு முதிர்ச்சியான ஒரு பேசக்கூடிய பேச்சா இதெல்லாம்? அதாவது கேனத்தனமா இருக்கு. இல்ல நான் கேட்கிறேன், உங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பிரபலமாகணும், உங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கான விசுவாசத்தை காட்டணும் அப்படின்னா உடனே விஜய் அவர்களை விமர்சிக்க வந்துருவீங்களா? எல்லாரும் இப்படிதான் ஒட்டுமொத்தமா கிளம்பிருக்காங்க. விஜய் அவர்களை விமர்சிச்சா நாமளும் பெரிய ஆயிடலாம், வைரல் ஆயிடலாம், நமக்கு நிறைய எதிர்ப்புகள் வரும். சோ நம்ம யாருக்காவது விசுவாசம் காட்டினா விஜய் அவர்களை உடனே எதிர்க்கணும். இந்த மாதிரியான ஒரு மனநிலை ரொம்ப ரொம்ப கேவலமான மனநிலை. இல்ல நீங்க எல்லாம் சினிமா துறையில இருந்து உங்களுக்கு அடுத்தாப்புல வந்தவர் தானே, உங்களுக்கு அடுத்த தலைமை விஜய் அவர்கள். இல்ல எல்லாரும் இந்த சரத்குமார்ல இருந்து அதாவது பிஜேபி போயிட்டு அவங்க வந்து செம்படிக்கணுமா, அதுக்காக உடனே பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை பார்த்து உடனே அந்த ஆள் என்ன அன்னைக்கு அவ்வளவுக்குள்ள பயங்கரமா பாத்தீங்கன்னா நீ வளரல, நீலாம் மிஸ்டர் மோடிஜின்னா அப்படி என்ன அது? மிஸ்டர் மோடிஜிங்கிறது தவறான வார்த்தையா இல்ல அவமரியாதையான வார்த்தையா? ஆனா அது லூஸ்தரமா கிளம்பிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு மோடி டிபி கேட்டாலே அவர் வந்து அதெல்லாம் கண்டிக்கவே மாட்டாரு. ஏன்னா தவறான ஒரு வார்த்தை எங்கேயுமே சொல்லலையே. ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த விசுவாசத்தை காட்டணுமா, அதாவது பாத்தீங்கன்னா நம்ம மோடியை பத்தி மிஸ்டர் மோடி சொல்லிட்டோமா ஏதாவது காட்டணும், அதுக்காக பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை விமர்சிக்கணும். சின்ன படத்தனமா இருக்கு. ஒரு மேடையில பேசும்போது இப்படிதான் சொல்லுவாங்க, அதான் ஓங்கி குத்தணும் போல இருக்குன்னு. இந்த மேடையில அதையும் அனுமதிக்காம பாருங்க இந்த மாதிரி பேச விட்டு. சோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஏன்னா விஜய்ங்கிற ஒத்த மனுஷனை
அவ்வளவு பேர் ஒட்டுமொத்தமா சேர்ந்துக்கிட்டு அடிக்கும் போது, எதிர்க்கும் போது, விமர்சனம் பண்ணும்போது, பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம ஸ்பெஷல் கருத்தா இந்த ரஞ்சித் சொன்ன "ஓங்கி குத்தணும் போல இருக்கு" அப்படிங்கிற மாதிரி அநாகரிகமா பேசுறதா பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறதையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஓகேவா? அடுத்த வீடியோல பார்க்கலாம்.